இன்றைய வேத வசனம் மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதை லூக்கா 11:4 வாசிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்கிறோம். அருமையானவர்களே, அநேக நேரங்களில் பலர் சொல்லுவதுண்டு, எங்களுடைய ஜெபமே கேட்கப்படவில்லை, ஜெபிக்கிறோம் ஆனால் பதில் பெற முடிவதில்லை என்பார்கள். ஏன் கர்த்தர் தமது முகத்தை நமக்கு விரோதமாய் திருப்புகிறார்? செய்கிற ஜெபம்லாம் நம்ம மடியிலேயே வந்து விழுகிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அதுக்கு பிறகு தான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராம். அது மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு செய்த தீமையான காரியத்தை நம்ம சுமந்து கொண்டே இருப்போமானால் அவங்க மேலே நமக்கு கசப்பான எண்ணம் தான் வந்துகிட்டே இருக்கும். அந்த கசப்பு வைராக்கியமாக மாறும், உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றிடும். அது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாத நிலைமையை உண்டாக்கும். கடைசி கர்த்தருடைய அன்பை விட்டே நம்மை தூரமாய் விலக்கிவிடு. இயேசு சொன்னார், நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அருமையானவர்களே, பழிக்கு பழி வாங்கணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. பல்லுக்கு பல் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம். இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். இயேசு தன்னை குத்தினவர்களையே மன்னித்தார் அல்லவா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னார்ல. ஆண்டவரே, அந்த கல்வாரி அன்பினால் என்னை நிரப்புன்னு கேட்கலாமா? மற்றவர்களுடைய துர்ச்செய்கைகளை, ஆலோசனைகளை, உங்களுக்கு விரோதமாக செய்த துரோகங்களை மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிக்க முடியலன்னு. ஆண்டவரே, எனக்கு மன்னிக்க முடியல, உங்கள் கல்வாரி அன்புனால் என் இருதயத்தை நிரப்புங்கப்பான்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் நிரப்புவார். கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், பகை விரோதம் வேண்டாம். இது எல்லாமே நம்மளை பரலோகத்துக்கும் கொண்டு போக முடியாது. இது எல்லாமே நம்ம ஜெபத்துக்கு பதிலையும் கொண்டு வர முடியாது. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரை இன்றைக்கு உம்மை போல மன்னிக்கிற ஒரு அன்பின் சுபாவத்தை எனக்குள்ளே வைங்கப்பா. ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு இருக்கலாம், மனைவி மேலே, கணவன் மேலே, மாமியார் மேலே, நாத்தனார் மேலே, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அன்கண்டிஷனலாக நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கசப்பை நான் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? நிறைய நேரம் இந்த மன்னிக்காத சுபாவம் தான் நமக்கு வியாதிகளை கூட கொண்டு வருகிறது என்று சொல்கிறாங்க. மன்னிச்சு பாருங்கள், உங்கள் வியாதி சுகமாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்தில் ஆண்டவரே, அப்பா நீங்கள் கற்றுக் கொடுத்தது போல் ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சின்ன சின்ன கசப்பு, சின்ன சின்ன வைராக்கியம் எங்களுக்குள்ளே வரும்போது அவ்வப்போது அதை தூக்கி எறிந்து விட உதவி செய்யும். இருதயத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்தோமானால் அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம்ப்பா. வேண்டாம் ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. எங்கள் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்புங்க, மன்னிக்கிற மனப்பான்மையினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.